பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நான் எவ்வாறு வாழ்வதென்று தெரியவில்லை, நான் யாரிடத்தில் போவது என்று தெரியவில்லை என்று கலங்கிய நிலையில் இருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்களை திறந்து கர்த்தரை அறிகிற அறிவை முதலாவது உங்களுக்கு கொடுத்து, அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாக உங்களை மாற்றி நீங்கள் அவருக்கு சாட்சிகளாக இந்த தேசம் முழுதும் அவரை பறைசாற்றுகிறவர்களாக நீங்கள் மாறப்போகிறீர்கள் சகோதர சகோதரிகளே. இதை நாம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கும் பொழுது 2 குருடர்கள் அவரிடத்தில் வந்து, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று அவரிடத்தில் மன்றாடுகின்றார்கள். அப்பொழுது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை கேட்கின்றார் அவர்களிடத்தில். உங்கள் கண்களை திறக்க அந்த வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்கின்றார். ஆம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது இயேசு தம் அவர்கள் மேல் அந்த கண்ணிலே கையை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவது என்று சொன்னவுடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். சகோதர சகோதரர்களே, இருளில் இருந்த அவர்களுடைய வாழ்க்கையை வெளிச்சத்தை காணும்படியாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கின்றார். அதுபோல இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கண் குருடாக்கப்பட்டது என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற திரியேக தேவனை அறிந்தவர்களாக இல்லாமல் இருப்பது ஒரு ஆவிக்குரிய குருடு சகோதர சகோதரிகளே. அந்த குருட்டை இன்று இயேசு கிறிஸ்து நீக்கி இன்று முதலாவது உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறக்கின்றார். அடுத்து உங்களுக்கு பூமிக்குரிய கண்கள் பார்த்தவன் என்னவென்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நாம் இருந்து அவருடைய பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு சொல்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதுபோல பிசாசு அடைத்து வைத்திருக்கின்ற அந்த பொருளாதார தேவைகள், பொருளாதார ஆசீர்வாதங்களை எல்லாம் திறந்து இன்று உங்கள் கண்களை இயேசு கிறிஸ்து திறக்கின்றார் சகோதர சகோதரிகளே. இங்கே அந்த குருடர்கள் இயேசுவின் அந்த செய்த அற்புதத்தை தேசம் எங்கும் சொல்லி பிரசித்தப்படுத்தினார்களாம். அதுபோல நாமும் நம்முடைய கண்களை இன்று திறந்த இயேசு கிறிஸ்துவை பிரசித்தப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த காணொலியை பார்த்து கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி.